அவர் ஜாதகம் பற்றி எனக்கு தெரியும். நீச்சபங்க ராஜயோகம் அதெல்லாம் நான் மாற்றி பேச முடியாது. நீச்சபங்க ராஜயோகம் என்றாலே ஒரு பெரிய வலிமையானது தான். உதயநிதி சார்தும் நீச்சபங்க ராஜயோகம் தான். அது என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும். அது ஒன்றும் பிரச்சனை முடியாது, அது நிற்கும். அண்ணாமலை ஜாதகம் விபரீத ராஜயோகம் தான். அதனால் அதுவும் கடகராசி தான். இப்போ அந்த கடகராசி 2 கடகராசி, விஜயும் கடகராசி தான், அண்ணாமலையும் கடகராசி தான். இவர் ரிஷபராசி, யார்? உதயநிதி சார். ஸ்டாலின் சார் சிம்மராசி, இவர் கன்னியா ராசி, யார்? எடப்பாடி ஐயா. அதே போல் நயினார் நாகேந்திரன் ஐயா வந்திருக்கார். இவங்கெல்லாம் இப்போ ஃபோர்ஸபிளாக தமிழ். ஏன்னா நயினார் நாகேந்திரன் சாருடைய பேக்ரவுண்டு கிட்டத்தட்ட 40 வருஷம் அரசியலில் உண்டு. ஜெயலலிதா அம்மையார்கிட்டே பேர் வாங்கினவர். அவர் மந்திரியாக இருந்த காலகட்டத்திலேருந்து எல்லாத்தையும் 3 இலக்காவை நிர்வாகம் பண்ணவர். அது இல்லாமல் அவருக்கு ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, பேஸ்மெண்ட் கட்சி, எல்லா கட்சியிலையும் தொடர்பு உண்டு. அவரோட எல்லாமே உறவு முறையில் தொடர்பு உண்டு. மாமா மச்சான் பண்ணையார்ன்றது தான் அவர் அன்போடு கூடுவோம். ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசகர். ஒரு விஜய் சார் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு பேஸு இது நல்ல இப்போ ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸை கட்சிக்கு வரலனாலும் அட்வைசர்ஸை போட்டுக்கலாம். நான் கட்சிக்கு வர மாட்டேன், பெய்டாக அட்வைஸ் போட்டுக்கலாம். அவங்க இதெல்லாம் சொல்லுவாங்க. நிறைய உங்களுக்கு இனி இவ்வளோ பெரிய மாஸ் லீடர் ஆகிட்ட பிறகு முதல் கூட்டத்திலே இதுக்கு உண்டான எக்ஸிக்யூட் பண்ணும். சும்மா அவங்க சொன்னது நான் என்ன சொல்கிறேன், பப்ளிக் வர வேணாம்னாங்க. பப்ளிக்கில் தாய்மார்கள் வர வேணாம், குழந்தைகள் வர வேணாம், அதெல்லாம் கிடையாது. இவர் ஒரு மாஸ் ஹீரோ. சின்ன வயசு பையன் விஜய் சார் வராருன்னா எகிரி உச்சி ஓடி வர பார்ப்பான். அதுக்கு பேஸ்மெண்ட்டாக எல்லாத்துலேயும் ஒரு இடத்துல ஒரு வியூ பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட்டு, பெரிய பெரிய இடத்தெல்லாம் முதலே அவங்க ஆளுங்கெல்லாம் பண்ணி 10,000 பேருக்கு வந்த மேலே என்ன ஆகும், எப்படி நடக்கும், வாட்டர் பாட்டில் எப்படி செக்யூர் பண்ணுறது, முதலே ஒரு 2 ஹவர் லீடர்ஸ்லாம் 2 ஹவர் டிலே ஆகும். லீடர்ஸ் எல்லாம் சும்மா இப்போ சொல்கிற மாதிரிலாம் அரசியல் பேச முடியாது. எம்ஜிஆர் காலத்துலேருந்து கலைஞர் காலத்துலேருந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு தலைவர்களுக்கு வருது, சில தலைவர்களுக்கெல்லாம் 12 மணி நேரம் ஆயிருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த தப்பு நடக்கிறதுக்கு. ஏன்னா விஜய் சாருடைய ஜாதகத்தில் பார்த்துக்கணும். நான் அதுதான் சொன்னது, கூட இருக்கவங்களால் அவரை கொண்டு ரோட்டில் விட்டுருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுதான் பழைய ஒரு இதில் சொல்லியிருக்கேன். அதை ரோட்டில் தான் கொண்டு விட்டுட்டாங்க. விட்டுட்ட பிறகு கூட விஜய் சார் பார்க்க முடியலனாலும் மக்களை, அதாவது அந்த பாதிக்கப்பட்டவங்களை அடுத்த கட்ட லீடர்ஸ் போயிருக்கும். ஒரு பேனிக் ஆக முடியாது. ஒரு பெரிய விஷயம் அது. எல்லாரும் போகணும். அதில் என்ன பண்ண போகிறாங்க, அடிக்க போகிறாங்க. எல்லாருமே கேஸ் போட்டாங்களே சார். இருக்கட்டும், கேஸ்லாம் வரும் சார். பாலிடிக்ஸ்னால் கேஸ் வரும். கேஸ் வராதுங்களா? கேஸ் வர்றது ஒரு டைரெக்ஷன் வரும். கோர்ட் இருக்குது. இது இவங்க வாலண்டரியாக எதுவும் பண்ணலையே. பண்ணாங்களா வாலண்டரியாக இல்லையான்றது விசாரணை இருக்குது.